L நீளம் உள்ள ஒரு தனி ஊசலின் முழு அலைவு நேரம் T என்பது T is equal to 2 பை பெருக்கல் L by G என கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கு G ஒரு மாறிலி. L இல் ஏற்படும் 2% பிழைக்கு ஏற்ப T இன் கணக்கீட்டில் ஏற்படும் தோராய சதவீத பிழையை காண்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு எழுதிக்கலாம். நமக்கு T அப்படிங்கிற சார்பு கொடுத்துருக்காங்க. ஸோ T is equal to 2 பை பெருக்கல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் L by G. ஓகே, இங்க வந்து என்னது, ஜிங்கிறது மாறிலி, அப்ப எல்லுங்கிறது நம்மளுடைய வேரியபிள். எல்லில் ஏற்படும் 2% பிழை. ஸோ நமக்கு எல்லுக்கு வந்து என்னது 2% பிழை அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா வந்து டெல்டா எல் டிவைடட் பை எல் பெருக்கல் 100 இஸ் ஈக்குவல் டு 2%. ஓகே, ஸோ இதாவது 2% என்ன அர்த்தம், 2/100 அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம வந்து என்னது இதுல இருந்து டீனுடைய சதவீத பிழை வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டு பக்கம் லாக் எடுக்கலாம். ஓகே, எதனால அப்படின்னா வந்து இந்த ரூட்டை வந்து ரிமூவ் பண்றதுக்காக. ஸோ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து லாக் டி இஸ் ஈக்குவல் டு இங்க வந்து என்னது லாக் ஆஃப் ஏ லாக் பி அப்படிங்கிறது என்னது லாக் 2 பை பிளஸ் இங்க லாக் ஆஃப் இது ரூட் அப்படிங்கிறது என்ன அர்த்தம், எல் பை ஜி அதனுடைய 1/2 மடங்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு லாக் 2 பை பிளஸ் 1/2 லாக் ஆஃப் எல் பை ஜி. ஸோ இது வந்து என்னது நமக்கு லாக் டி. இதை வந்து இன்னும் கொஞ்சம் கூட நம்ம சிம்பிளை பண்ணிக்கலாம். இங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னா வந்து லாக் டி இஸ் ஈக்குவல் டு லாக் 2 பை பிளஸ் 1/2. இது லாக் ஆஃப் எம் பை என் அப்படின்னு அர்த்தம், லாக் எம் மைனஸ் லாக் என். ஸோ 1/2 லாக் ஆஃப் எல், ஓகே, மைனஸ் 1/2 லாக் ஆஃப் ஜி. இப்போ நம்ம வந்து என்னது இதுக்கு டிஃபரன்ஷியல் கண்டுபிடிக்க போறோம். இங்க நமக்கு வேரியபிள் வந்து இது மட்டும் தான், இந்த ரெண்டுமே என்னது மாறிலி. ஓகே, இப்போ நம்ம வந்து லாக் டீயை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து dt டிவைடட் பை டி அப்படின்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த டைம் என்னது நமக்கு 0 ஆயிரும். ஸோ இது வந்து என்னது பிளஸ் இங்கே வந்து என்னது 1/2 பெருக்கல் லாக் எல் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 1/L இன்ட்டு டிஎல் அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் மைனஸ் இதுவும் மாறலி அப்படின்னா இந்த டைமும் 0 மாறிடும். இது சதவீத பிழை பத்தின கணக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து ரெண்டு பக்கமும் நான் 100ஆல் மல்டிப்ளை பண்றேன். ஸோ இங்க வந்து என்னது dt பை டி பெருக்கல் 100 இஸ் ஈக்குவல் டு 1/2 பெருக்கல் 1/L, அந்த 1/Lங்கிறது dl பை எல் பெருக்கல் 100 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து இதை அப்ராக்சிமேட் பண்றேன். அதாவது டிடியை வந்து என்னது டெல்டா டியா மாத்துறேன். நான் டெல்டா டி டிவைடட் பை டி பெருக்கல் 100 இஸ் ஈக்குவல் டு என்னது அப்ராக்சிமேட்டா மாறிடும். ஸோ இங்க வந்து என்னது 1/2 இந்த டிஎல் என்னது அப்ராக்சிமேட் பண்ணும்போது நமக்கு டெல்டா எல் டிவைடட் பை எல் பெருக்கல் 100 அப்படின்னு மாறிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இது 1/2, இதனுடைய மதிப்பு என்னது நமக்கு 2% கொடுத்துருக்காங்க, அதாவது என்னது 2/100. ஓகே, ஸோ நமக்கு 2 கேன்சல் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/100. இது வந்து என்னது 1%. ஓகே, நமக்கு என்ன தெரியும், இது நம்மளுடைய டீனுடைய சதவீத பிழை அப்படின்னு தெரியும். ஓகே, ஸோ டீனுடைய சதவீத பிழை வந்து என்னது தோராயமாக 1% அப்படின்னு சொல்லி நாம கண்டுபிடிச்சிருக்கோம். இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.